எல்ஐகே நேத்து 2வது நாள் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது டே 1க்கும் டே 2க்கும் செம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்துல டிஎன் 2026 அப்படிங்கிற படம், அந்த படம் நேத்து 2வது நாள் எவ்வளோ? இது இல்லாம யூத், துரந்தர் 2 இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பார்க்கிங் அப்படிங்கிற படம் தான். எம்.எஸ். பாஸ்கர வந்து அவரோட ஆஃபீஸ்ல வந்து பார்க்க வர மாரி வந்து கவர வந்து குப்பையில போட்டு போவாரு. அதுக்குள்ள காசு இருக்கும். பின்னாடியே அந்த லஞ்ச ஒழிப்பு ஊழியர்களும் வந்து அத கண்டுபிடிப்பாங்க. ஃபேன்ல இருக்கும். ஸோ அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய அந்த கவரோட ஃப்ரேம் தான் அது. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு அரவிந்த் அப்படிங்கிறவரு, ஷர்வின், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அருள்ராஜ், லேசி கிளேசி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படம் வந்து நேத்து 17வது நாள் இந்தியால 4,63,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா இந்தியால 64,66,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 443 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 4,100 கோடிக்கு மேல வருது. பட்ஜெட் 200 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி இந்த படம் நேத்து 9வது நாள் இந்தியால 68,00,000. டோட்டலா இந்தியால இந்த 9 நாள்ல 6,82,00,000. உலகம் முழுக்க 477 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4,400 கோடிக்கு மேல பட்ஜெட் 110 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். ரப்டா ரேடியோ 3 அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் இந்தியால 65,00,000, உலகம் முழுக்க 1,10,00,000, 7,98,00,000 இந்தியாலையும், 25,94,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்லேயே பெரிய வசூல் எடுத்திருக்கு. 10 கோடி பட்ஜெட். ரக்காசா அப்படிங்கிற தெலுங்கு படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 95,00,000, உலகம் முழுக்க 1,08,00,000, டோட்டலா 13,43,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 20,59,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். பைக்கர் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 48,00,000, உலகம் முழுக்க 56,00,000, 19,34,00,000 இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். மலையாளம்ல வாழ 2 இந்த படம் நேத்து 10வது நாளுமே செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளால 7,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85,00,000, ஓவர்சீஸ்ல 5,25,00,000, உலகம் முழுக்க 13,70,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 70 கோடியை கடந்திருக்கு. கேரளால 70,61,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,93,00,000, ஓவர்சீஸ்ல 60,61,00,000, உலகம் முழுக்க 139,35,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சு. இன்னைக்கு 150 கோடியை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கென் கருணாஸோட யூத் அப்படிங்கிற படம் நேத்து 24வது நாள் தமிழ்நாட்டுல 30,00,000, உலகம் முழுக்க 35,00,000, 51,82,00,000 தமிழ்நாட்டிலையும், 75,13,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 75 கோடியை கடந்துருச்சு. பெரிய ஹிட். 8 கோடி பட்ஜெட். துரந்தர் 2 நேத்து 24வது நாள் இந்தியால டோட்டலா 15,83,00,000, உலகம் முழுக்க 19,68,00,000, ஓவர்சீஸ்ல 3,85,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேத்து 24வது நாள் டோட்டலா இந்தியால 1,282,90,00,000, ஓவர்சீஸ்ல 411,64,00,000, உலகம் முழுக்க 1,694,54,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். அதாவது சவுத் இந்தியால மட்டுமே 280 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது நான் சவுத் இந்தியன் பிலிம்ஸ்ல இப்போதைக்கு இதுதான் லீடிங்ல இருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி பெல்ட்ல மட்டுமே 1000 கோடியை கடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்குங்க துரந்தர் 2. ஸோ 1,700 கோடி கிட்ட நெருங்கி இருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் நேத்து 16வது நாள் தமிழ்நாட்டுல 6,00,000, டோட்டலா தமிழ்நாட்டுல 6,66,00,000, 7,56,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 7,50 கோடி பட்ஜெட். காளிதாஸ் 2 நேத்து 9வது நாள் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் 3,00,000 தான் கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல. டோட்டலா இந்த படம் இந்தியாலே இதுவரை 2,03,00,000 தான் வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் லீடர் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 20,00,000, உலகம் முழுக்க 22,00,000, 5,46,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 7,19,00,000, 32 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமையுது லீடர். அப்புறம் டக்காய்ட் அப்படிங்கிற தெலுங்கு படம் நேத்து 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 5,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,60,00,000, ஓவர்சீஸ்ல 3,20,00,000, உலகம் முழுக்க 10,95,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நான் இன்க்ளூட் பண்றது ஆந்திரா தெலுங்கானா தவிர மீதி எல்லாத்துலயும். அதுல ஹிந்தி பெல்ட்ல மட்டும் சவுத் இந்தியா இல்லாம ஹிந்தி பெல்ட்ல மட்டுமே 1.25 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ செம்ம கலெக்ஷன் ஹிந்தி பெல்ட்லயுமே எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். ஸோ டக்காய்ட் டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 10,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,65,00,000,
ஓவர்சீஸ்ல 9 கோடியே 16 லட்சம், உலகம் முழுக்க 24 கோடியே 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட் 2 நாள்ல செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. இன்னைக்கு அதை விட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செல்வராகவன் அவர்களோட மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம், இந்தியாவில் 6 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 10 லட்சமும், இந்தியாவில் 12 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப சுமாரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. TN 2026 அப்படிங்கிற இந்த படம் நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 31 லட்சம், இந்தியாவில் 34 லட்சம், 59 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 66 லட்சம் இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா 10 கோடி பட்ஜெட். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட LIK அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் 6 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 59 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 11 லட்சம் இந்த படம் வந்து நேற்று 2வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. Day 1க்கும் Day 2க்கும் செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 12 கோடியே 21 லட்சம் 2 நாள்ல, ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 48 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 72 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 80 கோடி பட்ஜெட், செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு 2வது நாள். இதோட 3rd டே பெரிய நம்பர் வந்தது அப்படின்னா சூப்பர். கிட்டத்தட்ட இன்னையோட இந்த படம் வந்து ஒரு 38 கோடி கிட்ட வருது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா 80 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். ஏன்னா 42 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. எவ்வளவு வரப்போற நாட்கள்ல வசூல் பண்ணுதுன்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நேத்து பொறுத்தவரை தமிழ்நாடோட டாப் 5 திரைப்படங்கள், இதுல வந்து முதல் இடத்துல LIK தான் இருக்கு, 6 கோடியே 25 லட்சம். TN 2026 2வது இடம் 31 லட்சம், யூத் 3வது இடம் 30 லட்சம், வாழ 2 26 லட்சம் 4வது இடம், அப்புறம் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி 22 லட்சம் 5வது இடம். ஸோ இதுதான் நேத்து தமிழ்நாடோட டாப் 5. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில விக்ரம் அவர்களோட ஜெமினி வந்து 24 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ ஜெமினி வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சுது. தமிழ்நாட்டில் 18 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 30 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 4 கோடி, 10 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாவே அமைஞ்சுது. பாட்டு, ஆக்ஷன், காமெடி எல்லாமே பயங்கரமா இருக்கும் இந்த படத்துல. பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆனிவர்சரி மூவி, 35 வருஷத்தை கடந்திருக்கு சின்ன தம்பி, 35 இயர்ஸ் ஆஃப் சின்ன தம்பி. இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமா ஓடிச்சு, பெரிய ஹிட்டுங்க, ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் 8 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது ஃபுட்ஃபால்ஸ் மட்டுமே தமிழ்நாட்டில் 1 கோடியே 60 லட்சம் கிட்ட வந்திருக்குங்க. பெரிய சம்பவம் அதெல்லாம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 60 லட்சம், ஷேரா வந்திருக்கிறது 4 கோடி கிட்ட. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஓடிச்சுங்க இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.